விழுப்புரத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் எங்கள் ஊர் சிறுவாலைன்றது. கல் உடைக்கிறது தான் தொழிலாக வச்சுருக்கிற ஒரு குடும்பத்துலேருந்து தான் நான் வரேன். பள்ளி நாட்கள்ல, ஊர்கள்ல என்ன மாதிரியான சாதி ஒடுக்குமுறையை நேரடியா நீங்களோ, இல்ல உங்க குடும்பமோ, இல்ல உங்களுடைய உறவினர்கள், நண்பர்களோ சந்திச்ச மாதிரி இருக்கும்? நான் வந்து ஒரு சேரியிலேருந்து நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போதே, எனக்கு அடுத்த தெரு வரைக்கும் எனக்கு வந்து ஒரு சுதந்திரமா இருக்கிற மாரி இருக்கும். அதுக்கு அடுத்த தெருவ நான் வந்து கடக்கும்போதே, நான் வந்து ஊர் தெருவுக்குள்ள வரும்போதே, நான் வந்து ஒரு அன்னிச்சையான வேற ஒரு ஊரு, வேற ஒரு இந்த மரம் வந்து எங்க ஊருன்னு சொல்லிக்குவேன் நானு. ஆனா, அந்த மரத்த நான் தொட முடியாது. இந்த கோயில் எங்க ஊர்ல இருக்குதுன்னு சொல்லுவோம். அந்த கோயில நான் தொட முடியாது. அந்த குளத்தில வந்து ஒரு பகுதியில வந்து நாங்க குளிக்கணும். ஒரு பக்கம் அப்படி என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு 15 வயசு வரைக்குமே அப்படி தான் இருந்தது எங்க ஊர். அப்புறம் வந்து நெறைய சொல்லலாம். அ அத என்ன சொல்றதுன்னா, பள்ளிக்கூடத்து வாத்தியார் தான் நெறைய எனக்கு சாதிய கத்துக் குடுத்தவங்களே சொல்லலாம். ம். ஏன்னா, இந்த சாட்டு வாத்தியாருங்கள் வந்து கேரியர கழுவுறதுக்காக செட் பண்ணுவாங்க ஆட்கள் பசங்கள. அப்போ வந்து அது எல்லாமே அதாவது வந்து அவங்க சாப்பிட்ட அ உங்களுடைய அந்த கேரியர் அது எல்லாமே தலித் பிள்ளைகளா தான் இருப்பாங்க. அதில நானும் போட்டி போட்டுன்னு ஏன்னா எங்க வீட்ல வந்து எப்பயாவது ஒரு முறை தான் நம்ம வந்து இந்த நெல்லு சோறு இது மாரி அரிசி அத மாரியெல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க. தீபாவளிக்கு இல்ல பொங்கலுக்கு தான் இல்ல சித்திரை 1க்கு இத மாரி தான் வந்து இட்லியே சுடுவாங்க.